Hi guys, welcome to VenuMadhu's kitchen. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பட்டர் நான் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து மெயினான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு வந்து பக்கா சைடு டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாஸ் வேற லெவல்ல இருக்கும். சரி, இப்போ வந்து இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், தட் இஸ் மைதா எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் கர்ட் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துர்க்கேன், இல்லன்னா 1/4 கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பேக்கிங் சோடா எடுத்துர்க்கேன், சால்ட், சுகர், இதுதான் வந்து தேவையான பொருட்கள். நம்ம வந்து இதுல ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணிட்டு சில பேர் வந்து ஆட் பண்ணுவாங்க ஏன்னா பஃபினஸ்க்காக. ஸோ அது ஆட் பண்ண போறது இல்லை. பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போறது இல்லை. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணாமலே எப்படி சாஃப்டான வந்து பட்டர் நான் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைதால வந்து என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ அதெல்லாமே வந்து சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும், அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரு. அதுக்கப்புறம் கர்ட் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு டோ மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கர்ட் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நடுவில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பிசைஞ்சேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து திருப்பி மேலே வந்து கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னன்னா நல்லா ஊற வைக்கணும். ஒரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டோ, பார்த்தீங்களா? ஸோ ஊற வைக்காமலே மைதா பொறுத்தவரையிலையும் நீங்கள் எவ்வளோ என்ன சொல்கிறது ப்ரிப்பரேஷன் பண்ணி ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் நான். சரி, ஓகே. இது வந்து ஒரு 2 hours அப்படியே வந்து நான் ஊற வச்சிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, பட்டர் வந்து நான் உருக்கி வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ பாருங்கள், 2 hours வந்து நல்லா நம்ம மேரினேட் பண்ணி முன்னாடியே வந்து ஊற வச்சதுனால ஸோ இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து முன்னாடியே ப்ரிப்பரேஷனாக ஒரு 2 hours வந்து ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கின்னு ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் டோ. ஸோ இப்போ வந்து நம்ம இதை உருட்டிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து சப்பாத்தி நம்ம உருட்டும் போது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நான் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கலாம். ஸோ நம்ம உருட்டின நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரையிங் பேன் மேலே ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேலே போடுங்க. முதல்லே வந்து ஆயில் ஊற்றக்கூடாது. ஸோ ஆயில் சுத்தமாக வந்து ஊற்றவே கூடாது இதுக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா சைட்ஸில் கொஞ்சம் அப்படி இதுக்கு வந்து நம்ம மேலே அப்ளை பண்ண போகிறது பட்டரு. ஸோ பட்டரில் வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி நம்ம சேர்த்ததுனால ரொம்ப ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெறும் பட்டர் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து சிலிக்கான் ப்ரஷ் இருந்ததுன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு இது பக்கத்தில் வந்து ஃபுல்கா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா நம்ம, ஸோ வித்தவுட் ஆயில். ஸோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இன்னொரு சைடு வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோங்களா, அது வந்து இந்த பக்கம் போடணும் நீங்கள். ஸோ போட்டுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் மீடியமில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஹையில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். பார்த்துக்குன்னு ஹைலோ இல்லைன்னா சிம்லேயோ வச்சுட்டே இருக்கணும்.
ஸோ நீங்கள் அப்பப்போ கீழே பார்த்துட்டே இருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே. நீங்கள் ஆயில் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், பட்டர் இருந்தாவே போதும். ஸோ எங்கெங்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து இது ரோஸ்ட் ஆகலையோ அங்கே வந்து நீங்கள் ஃப்ளேம் வந்து நல்லா வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகுது நம்மளோட நான். ஸோ அவ்வளோதான். இன்னொரு நான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம உருட்டினது அப்படியே போட்டுட்டேன். நான் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆயில் எதுவுமே ஊற்றாமல் ஸோ அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பட்டர் அப்ளை பண்ணலாம். பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 சைட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து 1 சைடு வந்து அப்ளை பண்ணுறேன். மேலே போட்டுடலாம் நம்ம. ஸோ பட்டர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ தட் அது பட்டரோடு செய்து அந்த நானும் வந்து நல்லா உங்களுக்கு அவ்வளோதான். இப்போது திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து பஃபியாக ஆகுதோ அது தெரியுது உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து பஃபியாக ஆகுது பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக திருப்பிக்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம ஃப்ளேம் மேலே வைக்கிறதுனால ஃப்ளேம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்குன்னு இது பண்ணணும். சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பர்பான பட்டர் நான் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இப்படி நம்ம ரோல் பண்ணால் கூட வந்து ரோல் ஆகுது, அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலாவோட தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் VenuMadhu's Kitchen.